ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். ஒரு வாரம் ஏண்டி வீடியோ போடலை அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது. மக்களை என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி மேட்டருங்கிறதுனால நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ தான் நான் திருப்பி வந்தேன். பெண்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்று சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சிருவா எபிசோட் 5க்குள்ளே போகலாம், வரீங்களா? எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே 5 இயர்ஸ் பேக்கு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம சன்னோடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமாச்சு அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி வாங்கின கடனை நல்ல வழியில தான் அடைக்கணும்ட்டு அவன் ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் வேலை செய்ய வந்த இடம் தான் கரோக்கி நைட்டு கிளப். அங்க உள்ள ஓனர் லேடிக்கிட்டே வந்து இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்குவோம். அந்த லேடி இவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனை டச் பண்ணிக்கிட்டே மேலே வாங்க நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு டீஸ் பண்ண அவன் உடனே பொசுக்குன்னு சரிங்கிறான். இதை அந்த லேடியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா கேட்டோன்னே ஓகேங்கிற, சுத்த வேஸ்ட் போ, கொஞ்சம் கூட ஃபன்னே இல்லை. நீ அங்க இருக்கு பாரு டெடிபேர் காஸ்டியூம், அதை எடுத்து போட்டுட்டு வர போறவங்களுக்கு எல்லாம் பிட் நோட்டீஸ் கொடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனா அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியல. அங்க சைட்ல ஜெய்ய நிறுத்தி வச்சு 4-5 ரவுடி பசங்க அவங்ககிட்ட வம்பளுத்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட கருமா குருமான்னு பேசுறது இங்க சன்னுக்கு எடுத்து வெறியாயி அவங்கள போட்டு வெளுன்னு வெளுத்தெடுத்து அம்பிட்டு பெரிய விரட்டி விட்டுருப்பான். சரியா தான் காப்பாத்தி விட்டாச்சு அப்படின்ட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜெய் இதை பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆகுறான். இப்ப என்ன இதுக்கு நீ என்ன வந்து காப்பாத்தின? நான் அவங்ககிட்ட வழியை வந்து கேட்டேன்னடா. உன்னால அவனுங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, என்னுடைய ஃபன்னே மொத்தமா போச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா பொறுப்பேற்றுக்கணும், நீ தான் எனக்கு அந்த ஃபன்னை தர அப்படின்ட்டு சொல்றான். அப்பதான் நமக்கே தெரியுது அந்த ரவுடி பசங்க கிட்ட இவன் மாட்டல, இவன் கிட்ட தான் அந்த ரவுடி பசங்க மாட்டிருக்காங்க. அவங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்திருக்காங்க. நம்ம சன்னுதான் இவன் கையில அடிபட்டிருக்கேன்னு சொல்லி பாவம் பார்த்து இவனை காப்பாத்தலான்னு வந்திருப்பான். இப்ப இவன் கிட்டே மாட்டிட்டான். அந்த பையன் வேற அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அதுக்கு சேர்த்து வச்சு நீ தான் எனக்கு ஃபன்னு தர அப்படின்ட்டு சொல்லி கேட்கவான். வேற வழி இல்லாம இவனும் இப்போ உனக்கு என்ன வேணும், பசங்க கூட ஒன்னா இருப்பியா அப்படின்ட்டு பொசுக்குன்னு கேட்க அவன் ஷாக்கானாலுமே பரவாயில்ல, டாப்பா இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அடுத்த சீன்லயே பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, சன் இது வரைக்கும் நம்ம அழுது பார்த்ததே இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த சம்பவம் பண்ணும்போது ஃபுல்லுமே அழுதுகிட்டே தான் பண்ணுவான். அவன் எதுக்காண்டி அழுதாங்கிறத எக்ஸாக்டா நமக்கு சொல்லல. பட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, குடும்பம்னு சொல்லிக்க அவனுக்கு இப்ப யாருமே இல்ல. வாழ்க்கையே இப்படி நரகமா போகுதுன்னு நினைச்சு கூட அழுதுருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெய் பண்ற சம்பவம் தாங்க முடியாம கூட அழுதுருக்கலாம். பட் அவன் அழுது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த பக்கம் ஜெய் அவன் அந்த மாதிரி அழுகிறத நோட்டீஸ் பண்ணாமலாம் இல்ல, இருந்தாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்கல. அவன் பாட்டு அவனுடைய வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போது தான் சன்னுக்கு பின்னாடி அவனோட இடுப்புக்கு கீழே ஒரு டேட்டோ மாதிரி போட்டிருப்பான் போல. அந்த ஜெய்யும் பார்த்துட்டு இந்த டேட்டோ இதுக்கு எதுவும் மீனிங் இருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்க அவன் என்ன சொல்ற நிலைமையா இருக்கான். சரி ஓகே சொல்லனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவன் பாட்டு அவனுடைய வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சம்பவம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே அழுதெல்லாம் முடிச்சிட்டேன்னா உன் தலையில மாட்டிருக்கே அந்த பொம்மை, அதை கொஞ்சம் கலட்டுறியா அப்படின்ட்டு ஜெய் அவன் யாருன்னு பாக்கணுங்கிறதுக்காண்டி கேட்க ஆனா அவன் அதெல்லாம் கலட்டல. மாறா அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டுக்கு. இதை பார்த்துட்டு ஜெய் லைட்டா கடுப்பாயி எங்க பாரு எனக்கு உன்னை பிடிக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் சொல்ற மாதிரி செய் அப்படின்ட்டு சொல்ல அவன் அதை கேட்காம சம்மந்தமே இல்லாம உனக்கு இந்த கர்மா மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்கறான். இதை கேட்ட ஜெயமே நீ எதுக்கு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கேட்கறேன்னு எனக்கு புரியல, பட் நான் கர்மா இருக்கிறத நிச்சயமா நம்ப தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப நம்ம மேட்டரை பத்தி பேசலாமா அப்படின்ட்டு மெதுவா அவன் கையை பிடிக்க சன் உடனே அந்த கையை தட்டி விட்டுறான். அது மட்டும் இல்லாம அவன் பாக்கெட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்து ஜெய்யோடைய மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு உன் கூட விளையாடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல மன்னிச்சிடும், இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணதுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போவான் பாருங்க. அவன் விட்டெறிஞ்ச காசெல்லாம் ஜெய்க்கு ஒரு மேட்டரே கிடையாது, இருந்தாலும் நம்ம கிட்டே செம்ம தௌலத்தா பேசிட்டு போறானே அப்படின்ட்டு அவன் மேல ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆனதுதான். 5 வருஷமா அவன் யாருன்னு சொல்லி சல்லடை போட்டு தேடி இருந்திருப்பான் நம்ம ஜெய்யே. ஆனா இன்னை வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அந்த டெடிபேர் காஸ்டியூம்ல இருந்தது நம்ம சன்னு தான்ட்டு. அண்ட் இந்த நேரத்துல ஜெய்யோடைய கையில அடிபட்டிருக்கதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை பின்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா போன எபிசோட்லயே நம்ம சன்னு ஜெய் தான் ஆர்த்தர் தான் ஜெய் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்படி நம்மளே வச்சு செஞ்சுட்டோன்னுட்டு அவன் மேல செம்ம கடுப்புல இருந்திருப்பான்ல. அதே கடப்போட தான் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி அங்க புலி பொம்மை காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு இருக்கான். அதான் போன எபிசோட்ல சன்னுக்கு இந்த மாதிரி பொம்மை வேஷம் காஸ்டியூம் போட்டு அட்வர்டைஸ்மெண்டா தான் வருது அப்படின்ட்டு கஜோனுமே சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அதுல உன்னோட ஃபேஸ் தெரியாது, உன்னோட திறமையும் மற்றவங்களுக்கு தெரியாம போயிருங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும் என்னால அதையும் செய்ய முடியும்னு சொல்லியிருந்திருப்பான். அப்படிதான் இப்போ இங்க ஒரு ஆடுக்காண்டி இவனும் இந்த புலி வேஷ காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கஜோனுமே வந்து கேஷுவலா சும்மா அவன்கிட்ட 4 வார்த்தை நல்லா பேசுறான். அதுக்கப்புறம் என்ன மடிச்சிடுறா அப்படின்ட்டு கேட்கவும் சன்னுமே புரியாம எதுக்காண்டி அப்படின்ட்டு கேட்க உன்னை நான் ஒரு பெர்ஃபியூம் ஆட்ல நடிக்க வைப்பேன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆட்ல நீ நடிக்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண உடனே சன்னுதான் எல்லாமே வேலை தானே என்னால இதையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் தான் சமாதானப்படுத்துறான் கஜோனுமே சரி ஓகே அப்படின்ட்டு அவனுக்கு அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இருக்கும் போது சன்னு கஜோனு கிட்ட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த காஸ்டியூமை நான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கடன் வாங்கிக்கிட்டுமா, வெளியே போயிட்டு நான் சீக்கிரமா வந்து திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு செல்வோம். கஜோன் இதை கேட்டுட்டு சரி ஓகே நீ சீக்கிரமா போயிட்டு வந்து தந்துரு, நான் அது வரைக்கும் டீமை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கஜோன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னொரு பொம்மை வேஷம் போடுறவரும் நேரம் அவங்க கிட்ட வந்து ஆக்சுவலி எனக்கு இந்த முயல் பொம்மை சைஸ் பத்த மாட்டேங்குது, நம்ம வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சன்னு கிட்ட கேட்க அடுத்த சீன்லயே அந்த முயல் பொம்மை காஸ்டியூமை இவன் தான் போட்டுக்கிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே நடிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 2 டேக்ல என்னதான் சொதப்பினாலும் போக போக இவனும் பிக்கப் பண்ணிடுறான். ஒரு
ஒரு வழியா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் சிறப்பா முடிஞ்சிருது. இதுக்கு இடையில நம்ம மேனேஜர் கஜன் தான் அவன் பண்ணும்போது அவனுக்கு சேர்லாம் பண்றாரு. அவன் ஆடும்போது இவருமே லைட்டா அப்படி இப்படின்ட்டு ஆடுறாரு. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஆடு சூப்பரா முடிஞ்சிருச்சுன்னு இவருக்குமே பயங்கரமா சந்தோஷம் தான். ஒரு வழியா ஆடு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சன்னுமே சொல்லியிருப்பால இந்த காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் நேரம் கடை வாங்கிக்கிறேன்ட்டு. இந்த காஸ்டியூமை கலட்டாம கை நிறைய கூட்டிங்ஸை தூக்கிட்டு நேரா எங்க வந்திருப்பானா ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ல ஜெய்ய பாக்குறதுக்கு தான். நேரா ரிசப்ஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டர் ஆர்த்தர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு, அவருக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்க அந்த வழியா போற டைரக்டர் ஆர்த்தருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி டைரக்டர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் இப்ப வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நீங்களே கொஞ்சம் டெலிவரி பண்ணிடுறீங்களா, சார் 21st ஃப்ளோர்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுமே அதுக்கப்புறம் லிஃப்ட் ஏறி நேரா ஜெயோட ரூமுக்குள்ள வரான். ஜெய்யுமே அங்க பயங்கர கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. உள்ளக்க அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எங்க சன் இருந்துகிட்டு நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஜெய்யுங்கிற அந்த ஒருத்தன் தான் ஆர்த்தர்ன்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை கேட்ட ஜெய் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். சொல்ல போனா அந்த பொம்மைக்குள்ள இருந்து வர்ற அந்த வாய்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த டெடிபேரோடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது. இவனுமே கொஞ்சம் பேசணி அப்படின்னு சொல்லுவான். என்னடா பிளேட்டை மாத்த பாக்குறியா, ஏன்டா என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதே வாய்ஸ் தான் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே புதஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு சின்ன கீ கொடுத்தா போதும் எல்லாமே திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும். என்னோட அந்த ஃபேவரட்டான வாய்ஸ் இப்ப நான் செகண்ட் டைமா கேட்கறேன் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்க. டேய் நான் ஏன்டா நீ என்ன ஏமாத்தனு கேட்டுட்டு இருந்தா நீ ஏன்டா எதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் புரியாம கத்திக்கிட்டு இருக்க. சடனா இவனை டேபிள்ல இழுத்து போட்டு பின்னாடி ஜிப்பா ஊத்து அந்த டேட்டோ இருக்காங்கிறத தான் செக் பண்ணி பாக்குறான். அந்த டேட்டோ அங்க இருக்க. இவனை அப்படியே சந்தோஷத்துல இருக்கும்போது அவன் புரியாம டேய் லூசு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் லூசு கிடையாது, இப்பதான் நல்லா தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம சொன்னியே நான் உன்னை ஏமாத்தினேன்னு, நான் என்னைக்குமே உன்னை ஏமாத்தினேன்னு நினைச்சதே இல்ல. கண்ணு முன்னாடி என்ன வச்சுக்கிட்டு நீ கண்டுபிடிக்காதது உன்னோட முட்டாள்தனடா அப்படின்னு சொல்லி டேமேஜ் பண்ண. இவனும் கடுப்பாயிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நல்லா என்ன வச்சு என்ஜாய் பண்ணிருக்கல நீ அப்படின்ட்டு ரொம்ப சின்சியரா கடுப்புல பேசிக்கிட்டு இருக்க. அப்படி எக்ஸாக்டா சொல்லிட முடியாது, ஒரு குத்து மதிப்பா போர் அடிக்கலான்னு வேணா சொல்லலாம் அப்படின்ட்டு அவனை வச்சு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜெய்யி. இதை பார்த்து கடுப்பான சண்ணுமே என்னை வச்சு செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணல நீ, ஒழுங்கா அதுக்கு நீ இப்போ பே பண்ற வித்தவுட் ரீஃபண்ட். அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு அரை சிகரெட் உன்கிட்ட கடன் வாங்கினதுக்கு என்கிட்ட 2 லட்ச ரூபா கேட்டல நீ, இந்த ஒரு மாசமா நீ என்னை வச்சு செஞ்சதுக்கு எவ்வளோன்னு நீயே யோசிச்சு பாடுறா அப்படின்ட்டு சொல்லுவான். இதை கேட்ட ஜெயமே இருந்துகிட்டு இப்போ என்ன உனக்கு பே பண்ணணும் அவ்வளவுதானே, மொத்தத்தையும் நான் பண்றேன், பட் நான் உனக்கு தர்ற எல்லா பேமெண்ட்டையும் நீ மறுப்பே செல்லாம வாங்கிக்கணும், ரீஃபண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டோன்னு என் கையில நீ செத்த அப்படின்ட்டு அவன் கிட்டக்க வந்து ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே உள்குத்தோட சொல்லுவான் பாருங்க. இதுல நம்ம சன்னு தான் எப்படி பாதிக்கப்பட போறானோ தெரியல. அதுக்கப்புறம் ஜெய்கிட்ட அந்த டீலிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எங்க சன்னுமே திருப்பி கஜோன் கிட்ட அந்த காஸ்டியூமை கொடுக்க வர அவனுக்காண்டி தான் ரொம்ப நேரமா இவருமே அந்த காஸ்டியூம் டீம் கிட்ட சமாளிச்சுட்டு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் வந்தோடனே எவ்வளவு நேரம் ஆகுதுப்பா உனக்கு, சீக்கிரம் கலத்தி அவங்க கிட்ட கூட உனக்காண்டி தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே அட்வர்டைஸ்மெண்ட்ல நீ இந்த காஸ்டியூமை வச்சு சூப்பரா பண்ண, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல, இந்த காஸ்டியூமை அடிக்கடி போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு சும்மா கேஷுவலா தான் சொல்றாரு. உடனே வந்துகிட்டே இந்த காஸ்டியூமை போட்டு நான் ஆல்ரெடி நிறைய வேலை பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிட்டு இந்த உலகத்துல நீ பார்க்காத வேலைன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்காப்பா, யார்கிட்டயும் கடன் வாங்கினியா என்ன, இப்படி உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்க அப்படின்னு சும்மா கேஷுவலா கேட்க அதுக்கும் அவன் ஆமான்னு சொல்ல என்னடா சொல்ற அப்படின்ட்டு இவரு திருப்பியும் ஷாக் ஆகுறாரு. ஆனா அது எல்லாத்தையும் இப்ப நான் முழுசா கேட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லவே தான் அவருக்கு திருப்பி உயிர் வர மாதிரி இருக்குது. நல்ல வேலைப்பா வயிற்றுல பாலவாத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சன்னு பின்னாடி போட்டுருக்க அந்த டேட்டோ தான் பாக்குறாரு. இந்த டேட்டோக்கு எதுவும் அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்கவும் இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நான் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டேட்டோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டது தான் அப்படின்ட்டு சொல்றான். ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடங்கர ரவுடி பசங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் டேட்டோ போட்டுருக்கதை பார்த்து இவனும் பிடிச்சி போய் ஒரு டேட்டோ போட்டிருப்பான். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அந்த டேட்டோவா பொண்ணுங்க மட்டும் தான் அந்த இடத்துல போடுவாங்க போல. அதுக்கப்புறம் இவனும் ஸ்கைக்கு எதுவும் கால் பண்ணிங்களா அப்படின்ட்டு கஜோன் கிட்ட கேட்க அவன் என்னோட போனையே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவரும் ஃபீல் பண்ணி சொல்றாரு. எங்க காலேஜில் ஸ்கை அவனோட கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கஜோன் கிட்ட இருந்து கால் வருது, பட் அவனுக்கு அதை எடுக்கணும்னு தோணல. அப்படியே அதையா பார்த்துக்கிட்டு இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் ஓடி வந்து டேய் ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நீ என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் லெக்சர் வர போறாங்களா, சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே டோரை திறந்துட்டு கிளாஸுக்குள்ளேயே வர பார்த்தா கெஸ்ட் லெக்சரா வந்திருக்கிறது யாருங்கிறீங்க, நம்ம செல்லா குட்டி போட்டோகிராஃபர் பக்கின்னு தான். அவனும் கிளாஸுக்குள்ள வர ஸ்கையை பாக்குறான். அதான் இதுக்கு முன்னாடி போட்டோ ஷூட்லயே பார்த்திருப்பானே. லேட்டா வந்து 50 பேரையும் உட்கார வச்சுட்டு அவனும் போட்டோகிராஃபியை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காப்ல. போட்டோகிராஃபிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாடலோட ஃபேஸ். அந்த ஃபேஸ்லயே ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு, அது யாருக்காச்சும் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு கிளாஸ்ல உள்ள எல்லார்கிட்டயே கேட்க அதுல லேட்டா வந்து ஒரு பையனுமே ஆர்வமா கை தூக்கி எனக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு மொக்க பண்ணி விடுவான் பாருங்க பக்கின. மற்ற டீச்சர்ஸ் மாதிரி ஆனா நம்மளால கோவலாம் படல, லேட்டா வந்துட்டு லந்து அப்படின்ட்டு செம்ம கூலா தான் ஹேண்டில் பண்றாப்ல. லைட்டா அவனுக்கு ஒரு ரோஸ்டிங்கையும் போட்டு திருப்பி அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா பசங்க யாரும் கவனிக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே லைட்டா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த பக்கினுமே சரி ஓகே உங்களுக்கு தியரி எல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ப்ராக்டிக்கலாவே போவோம் அப்படின்ட்டு நீ வா அப்படின்ட்டு சன்ன மாடலா கூப்பிடுறான். அண்ட் லைட்டிங் பிடிக்கிறதுக்கு யார் வரீங்க அப்படின்ட்டு கேட்கவும் அந்த லேட்டா வந்த பையன் தான் திருப்பி கை தூக்கி நான் வரேன் சார் அப்படின்ட்டு ஆர்வமா வரான். பரவாயில்ல லேட்டா வந்தாலும் உனக்கு ஆர்வம் மட்டும் குறையல, சரி லைட்டிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே வச்சு ஸ்கையை கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு கரெக்டான லைட்டிங்ல எப்படி போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஸ்கைக்கு தான் முன்னாடி கேமராவை பார்த்தாலே அவன் ரொம்ப நர்வஸ் ஆவானே, அதே மாதிரிதான் இப்போ ஒரு மாதிரி நர்வஸ்லயே உட்காந்துருக்க. ஒரு 2
2-3 போட்டோக்கு அப்புறம் அவனாலேயே சத்தியமா சகிச்சிக்க முடியல. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே ஓடிடுறான். அதுக்கப்புறம் பக்கினோ கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வர அங்க நிக்கிற ஸ்கை கிட்ட என்னாச்சு உனக்கு, எதுக்கு கிளாஸ் விட்டு ஓடின அப்படின்ட்டு கேட்கவும் ஸ்கை உடனே என்ன மன்னிச்சிருங்க எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பக்கின நம்புற மாதிரி தெரியல. உனக்கு கேமராவை பார்த்தாலே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுதுன்னு தெரியுது. பட் இதை பார்த்தா சாதாரண பயம் மாதிரி தெரியல. யாராச்சும் இதுக்கு முன்னாடி உன்னை கேமரா வச்சு சீக்கிரட்டா ஷூட் பண்ணாங்களா என்ன அப்படின்ட்டு கேட்கவும் நீங்களே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான் ஸ்கையே. இதை பார்த்தே பக்கின்னு புரிஞ்சுக்கிறான் அவன் கெஸ்ட்ல சொன்னது எல்லாமே உண்மைதான்ட்டு. அப்படியே ஈவினிங்கும் ஆக கம்பெனில கஜோனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரா சன்னுக்கு தான் கால் பண்ணி என்னடா உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, சரிவா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்றேன் கார்ல அப்படின்ட்டு கேட்கவும் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி கம்பெனியை விட்டு வந்துட்டேன், இப்போ டைரக்டர் ஆத்தர் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேடா அப்படின்ட்டு அவன் கேஷுவலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு என்னடா சொல்றேன் நீ டேரக்டர் ஆத்தர் கூடயா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறாப்ல மனுஷன். இந்த பக்கம் சன்னு ஜெய் கூட தான் கார்ல வந்துகிட்டு இருக்கான். அவன் பேசி முடிச்சுட்டு வைக்க எங்க ஜெயுமே பரவாயில்ல உன் மேனேஜர் உன் மேல நிறையவே அக்கறை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே, இந்த உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் எது அப்படின்ட்டு கேட்க எவனுமே வர வழி இல்லாம புர்ஜ் கலிஃபா துபாயில இருக்கு. ஆனா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுக்கு எனக்கு மெசேஜ்ல அனுப்புற அப்படின்ட்டு கேட்கவும் ஒன்னும் இல்ல ஆர்த்தருக்கு புத்திசாலியானவங்களை மட்டும் தான் பிடிக்கும் அண்ட் புத்திசாலியானவங்களால தான் எந்த ஒரு போர்லையும் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு சொல்லுவான். இவனையும் எல்லாம் என் நேரடாடு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜெய்யும் கார்ல த மெமரி அப்படிங்கிற ஒரு சாங்கை தான் பிளே பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சாங்கை நீ கேட்டிருக்கியா அப்படின்னு சன்னிக்கிட்ட கேட்கவும் அவன் இல்லைன்னு சொல்ல இது எவ்வளவு ஃபேமஸான சாங் தெரியுமா, பட் இது நீ தெரியாதுங்கிற சோ சேட் அப்படின்ட்டு அவனை திருப்பியும் டேமேஜ் பண்ண இவனும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்போ நீ என்ன எங்க தான் கூட்டிட்டு போற அப்படின்ட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை திருப்பி ஆலிஸ் கிளப்புக்கு தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு கல்லறைக்கு தான் கூட்டிட்டு வரான். அது யாரோட கல்லறைனா பாவனிங்கிற ஒரு லேடியோட கல்லறை தான். அதுக்கு பொக்கையும் வச்சுட்டு நம்ம ஜெய நின்றுட்டு இருக்க சன்னுமே அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வரும்போது செய்யுமே சரி ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எங்க போலான்னு சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கவும் நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கேட்க ஆமா இல்ல நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் நீ எப்படி என்ன சாப்பிட போற அப்படின்ட்டு சன்னி கேட்க ஒன்னதான் அப்படின்ட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டு நேரா அவன் கிட்டக்க வந்து அவனுக்கு கிஸ் கொடுக்க வர சன்னு லைட்டா அந்த சைடு விலகிட்டு இப்ப நீ என்ன பண்ற அப்படின்ட்டு கேட்கவும் நான் தான் நேத்தே அவன்கிட்ட சொன்னல நான் கொடுக்குற எல்லா பேமெண்ட்டையும் நீ மறுக்காம ஒத்துக்கணும், அதுதான் நம்மளோட டீலிங் மறந்துட்டியா அப்படின்ட்டு கேட்கும். இதை கேட்ட சன்னு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லல. நம்ம ஜெய்யும் மெதுவா அவன் கிட்டக்க வந்து அவனோட லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அப்படியே பயங்கர டீப்பா போய் பயங்கர ரொமான்டிக்கான ஒரு கிஸ் தான் கொடுக்குறான் சன்னுக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே நீயே சொல்லு எங்க சாப்பிட போலாம் அப்படின்னு கேட்ட குத்ததுக்கு அவனை ஒரு ரோட்டு கடைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அருமை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டின்னர் டேட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல சிறப்பான ஆள் நீ அப்படின்ட்டு கடுப்பாக நீ தானே சொன்ன என்ன சூஸ் பண்ண சொல்லி அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவான். யூ பாஸ்டட் அப்படின்ட்டு அவனை லைட்டா செல்ல மாத்திட்ட இவனுக்கு அந்த வார்த்தை புரியாம எனது மஸ்டடா அதெல்லாம் இங்க கிடைக்காது அப்படின்ட்டு சொல்றான். ஏன்டா உன் வாழ்க்கையிலேயே நீ இங்கிலீஷ்ல பேசினதே இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் பேசிக்கேனே எஸ் நோ ஓகே இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா இவங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சன்னு அவன் பாட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எங்க ஜெயமே அந்த டிஷ்ஷையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் சாப்பிடாம. இதை பார்த்துட்டு சன்ன என்னாச்சு உனக்கு ஏதோ உனக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்ட்டு அங்க உள்ள சாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் அவன் முன்னாடி வச்சுட்டு உனக்கு புளிப்பு பிடிக்கும்னா எலுமிச்சை சாஸ் இருக்கு, சப்போஸ் சால்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னா ஃபிஷ் சாஸ் இருக்கு, இல்லை உனக்கு காரம் பிடிக்கும்னா சில்லி சாஸ் இருக்கு, எது வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடு இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஜெய் உடனே சப்போஸ் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு பிட்டை போடுவான் பாருங்க. சன்னு இவன் முழு நேரமும் சோக்கா தான் திரிவான் போல அப்படின்ட்டு நீ இந்த டிஷ்ஷை தானே சொல்ற அப்படின்னு கேட்கும். ஆமாமா அப்படின்ட்டு அவனை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். எங்க சன்னு ஒரு நிமிஷம் அந்த கடையில வேலை பார்க்குற லேடியை பார்க்கும்போது அவனுடைய அம்மாவோட ஞாபகம் தான் வருது. அவங்களும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு அவனும் ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருக்க. இன்னொரு பக்கம் ஜெய்யும் அந்த டிஷ் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஹாலிஸ் கிளப்ல நேரா ஜெய்யோட ரூமுக்கு தான் வராங்க. அங்க டேபிள்ல இருக்கிற த மெமரிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நேரா சன்னோடைய கையிலையும் கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை முழுசா படிச்சு முடி. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ளது சீரீஸா எடுக்க போறாங்க. அண்ட் அந்த சீரீஸ்ல மெயின் கேரக்டர்ல நடிக்க போறது சன்னி தான். அண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ண போறது ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு அவனை படிக்க சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட எங்க சன்னுக்கு தான் இதை கேட்டு ஒரு மாதிரி இருக்குது. நேரா அந்த ஆலிஸ் கிளப்போடைய ஓனர் தான் பார்க்க வரான். அதான் அந்த பெரிய மனுஷன் நான் கூட தெரியாதனமா அது ஜெயோடைய அப்பான்னு சொல்லிப்பா மக்களே. ஆக்சுவலி அது வந்து ஜெயோடைய அப்பா கிடையாது, ஜெயோடைய சித்தப்பா, அதாவது அவங்க அப்பாவுடைய தம்பி. நம்ம இனிமேல் சித்தப்பனே கூப்பிட்டுக்கலாம். இப்ப சன்னமே அவரை பாக்குறதுக்கு தான் ரூமுக்குள்ள வந்தா உள்ளக்க ஆளை காணோம். பார்த்தா அந்த டோருக்கு பின்னாடி அடி வாங்கி நிக்கிறாப்ல அப்படியே மூக்க தேய்ச்சிக்கிட்டு டேய் 2 ரூபா என்ன பாக்குறதுக்கு ஏன்டா இவ்வளவு நாள் வரவே இல்லை அப்படின்ட்டு செல்லமா ஏசுறாரு. அவனுமே நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஜெய் இந்த மாதிரி அவனை ஒரு கல்லறைக்கு கூட்டிட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்ல இதை கேட்டு அவர் ஆச்சரியமாயி என்ன சொல்ற நீ ஜெய் ஒன்னு அந்த அளவுக்கு நம்புறானா என்ன அப்படின்ட்டு கேட்குவோம். மேபி நான் அந்த சன்னியா பழி வாங்க போறேங்கிற விஷயத்த அவன் கிட்ட சொன்னதுனால கூட வேணா நம்பிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். என்னடா சொல்ற நீ அந்த ஈத்தர் ஆக்டர் சன்னியாவா பழி வாங்க போறேன்னு சொல்ற, அப்படியே அவனுக்கு என்னடா பண்ணா, ஒருவேளை அவன் குடும்பத்துல உள்ள யாரையும் அவன் கொண்டுட்டானா அதனாலதான் அவனை பழி வாங்குறதுக்காண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கியா அப்படின்ட்டு புட்டு புட்டு வைக்கிறாரு. என்னெல்லாம் யாருமே ஏமாத்த முடியாது அந்த கண்ணி எனக்கு. இப்போ ஒழுங்கா தெளிவா சொல்லு உண்மையில அவன் குடும்பத்துல உள்ள யாரையும் அவன் கொண்டுட்டானா அப்படின்ட்டு கேட்குவான். என் அம்மாவையும் தம்பியையும் கொன்னது அவன் கிடையாது, சொல்ல போனா அவங்கள கொன்னது நான் தான் அப்படின்ட்டு சொல்லுவான். இதை கேட்டு அவரு ஷாக் ஆனாலுமே உன் குடும்பம் இறந்தது ஒன்னால தானே
தானே சொல்ற, பட் எனக்கு தெளிவா சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு கேட்கவுமே தான் ஆரம்பத்துல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இப்ப இவர்கிட்ட சொல்றான். ஆரம்பத்துல இவனை ஸ்கூலை விட்டு தூக்குனது, அதுக்கப்புறம் இவன் ஒரு கந்து வெட்டி கும்பல்ல சேர்ந்து வேலை பார்த்தது, அதனால ஒரு வீட்டுக்கு போய் கடனை வசூலிக்கும் போது தெரியாதனமா அவங்களுடைய பொண்ணை காயப்படுத்தினது, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை எழுதி வாங்கினது, அதுல விரக்தியாகி அந்த ஆளை இவன் தம்பியை கொன்னது, அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு கேன்சர் வியாதி இருந்தது, அதை எப்படியாச்சும் குணப்படுத்தணும்ட்டு இவன் வேலை பார்த்த இடத்துலயே திருப்பி கடன் வாங்கினது, அவன் கடன் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் அந்த பேங்க் பைய சுருட்டிட்டு ஓடுனது, அதான் அந்த சன்னி. அதுக்கப்புறம் அவன் தம்பி இறந்த 3 மாசத்துலயே அவங்க அம்மாவும் இறந்து போனது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இவனுக்கு அவன் தம்பி இறந்ததுக்கும் அந்த சன்னி தான் காரணம்னு தெரிய வந்தது. இந்த எல்லா கதையும் இப்ப இவர்கிட்ட சொல்ல அவரும் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. உன் குடும்பம் இறந்ததுக்கு அப்புறமா என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குவோம். வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருந்தேன். 5 வருஷமாவா? ஆமா, இப்ப மொத்தத்தையும் நான் அடைச்சிட்டேன். அப்படி என்னென்ன வேலையெல்லாம்டா பார்த்த அப்படின்ட்டு கேட்கவும் இவனும் அவன் பார்த்த எல்லா வேலையும் சொல்லுவான். ரோட்ல பொம்மை வேஷம் போட்டு வர போறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தது, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை பார்த்தது, பாக்ஸிங்ல ரிஹர்சல் பார்ட்னரா இருந்தது, கொரியர்ல வேலை பார்த்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல, சரி இந்த 5 வருஷத்துல உனக்குன்னு சொல்லி எத்தனை நாள்டா லீவ் எடுத்த அப்படின்னு கேட்கவும், என்னைக்கும் நான் லீவ் எடுத்ததில்ல அப்படின்ட்டு சொல்ல, இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுகிறாப்ல மனுஷன். என் ஜெய்க்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜெய் தான் அந்த ஆர்த்தருங்கிற விஷயமே எனக்கு தெரியும், உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அது எதுக்கு என்கிட்ட ரகசியமா வச்சிருந்தீங்கன்ட்டு எனக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு சொல்லவா, இதை கேட்ட அந்த மனுஷன் இன்னும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இருந்தாலும் கெத்த மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒன்னும் இல்ல என் கண்ணுக்கு டஸ்ட் அலர்ஜி, அதனாலதான் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்ட்டு பயங்கரமா கதறி கதறி அழுவாரு பாருங்க. சன்னும் இதை புரிஞ்சுக்கிறான். அவருமே இப்ப எனக்கு புரியுது அந்த சன்னியை எதுக்கு நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்ட்டு, நீ நல்லவன் மட்டும் இல்ல, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டும் கூட தான். என் ஜெய்க்கு எல்லாம் உன்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவன் ஏன் இப்போ உன்னை ரொம்ப நம்புறான்ட்டு இப்பதான் எனக்கே புரியுது. அதனாலதான் அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கே உன்னை கூட்டிட்டு போயிருந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது அந்த கல்லறை அவங்க அம்மாவுடைய கல்லறை போல. இவரும் இப்போ ஒன்ன மாதிரி தான் ஜெய்யும் ஒரு பழி வாங்குற எண்ணத்துக்காண்டி தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவனும் ஷாக் ஆகுறான். இந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்டோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு அவர் கேட்க, அப்படியே பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டினா இந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ங்கிற கம்பெனியை உருவாக்குனதே ஜெய்யோடைய அம்மாவான பாவனிங்கிறவங்க தான். அவங்கள பத்தின விஷயத்த எல்லாத்தையும் இப்போ சண்டைக்கிட்டே சொல்லிட்டு, நீ இதை ஜெய்க்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பேன், நான் நம்புறேன், அவனை நம்பலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். இவனும் சரின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆலிஸ் கிளிப்பை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஒரு கார் இவனை இடிக்க போற மாதிரியே வருது. அதை பார்த்து இவனுமே பயந்து கீழே விழுக, கார்ல இருந்து வெளியே வந்தோம், உனக்கு எது சாகணும்னு ஆசையாடா அப்படின்ட்டு அவனை திட்டிக்கிட்டு அவனை அடிக்க போகும்போது கரெக்டா அந்த காருக்குள்ள இருந்து சன்னியோட ஸ்பான்சர் அதான் அந்த எஸ்பிஜி கம்பெனியோட ஓனரான சாங் பால் வெளியே வந்து தேவனை விட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆலிஸ் கிளப்புக்குள்ள போறத எங்க சன்னுமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதோடய அங்க சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடறாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குற மக்களே. பாய் பாய்.